ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது கோவக்காவை வச்சு ஒரு கோகோனட் மசாலா பண்ண போகிறோம். கோவக்காய் எத்தனை பேருக்கு பிடிக்கும்னு எனக்கு தெரியல, பட் இது உடம்புக்கு ரொம்பவே நல்லது. உங்கள் ஆற்றுல யாராவது கோவக்காய் சாப்பிடாமல் இருந்தான்னா இதை மாதிரி பண்ணி கொடுங்க, கண்டிப்பாக பிடிக்கும். இது மசாலா ரொம்ப க்ரீமியாக இருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க இதை பண்ணுறதுக்கு நமக்கு என்னென்ன பொருள் வேணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இதை பண்ணுறதுக்கு கோவக்காவை ஃபஸ்ட்டு மெலிசாக நறுக்கி எடுத்துக்கோங்க. அதை நீங்கள் எப்படி நார்மலாக வேக வைப்பீங்களோ அதே மாதிரி வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி ஸ்டீமர் யூஸ் பண்ணுறேன், அதில் 15 நிமிஷம் வேக வச்சு எடுத்துட்டுருக்கேன். இப்போ இது ரெடி ஆகிறதுக்குள்ளே நம்ம இதுக்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ணலாம். ஒரு மிக்சர் ஜாரில் தேங்காய், முந்திரி, பச்சை மிளகாய், இஞ்சி, சோம்பு, பட்டை, லவங்கம் இதெல்லாம் சேர்த்து கொஞ்சமாக தண்ணியை விட்டு ஒரு திக்கான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வேக வச்சுருக்கிற கோவக்காய் நல்லா சாஃப்டாக குக் ஆகிடுதான்னு செக் பண்ணிவிட்டு ஒரு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெயை விட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்கிற தக்காளி அதில் சேர்த்து நல்லா கிளறி விடுங்கோ. தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகணும், அந்த அளவுக்கு குக் பண்ணுங்கோ. மூடி வச்சும் குக் பண்ணலாம். தக்காளி மூடி வச்சேன்னா 2லேருந்து 3 நிமிஷத்தில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக குக் ஆகிடும். இப்போ இதில் நம்ம வேக வச்சு எடுத்துருக்கிற கோவக்காவை இதோடு சேர்த்து கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடியும் சேர்த்து நல்லா கிளறி விடுங்கோ. எல்லாம் ஒன்று போல் நல்லா சேரட்டும். அதுக்கப்புறம் 2லேருந்து 3 நிமிஷம் குக் பண்ண போகிறோம். இதை நீங்கள் ஓப்பன்லேயும் குக் பண்ணலாம், இல்லை கவர் பண்ணியும் குக் பண்ணலாம். பட் 2 to 3 மினிட்ஸ் குக் பண்ணால் தான் இது தக்காளியோடு நல்லா ஒன்று போல் சேரும். இது இப்போ இதை 2லேருந்து 3 நிமிஷம் குக் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு தேவையான அளவு உப்பை சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு குக் பண்ணுங்க. இப்போ கோவக்காவும் தக்காளியும் நல்லா ஒன்று போல் சேர்ந்து குக் ஆனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற கோகோனட் பேஸ்ட்டை இதில் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. நீங்கள் இதை ரொம்ப திக்காக வச்சுக்க வேண்டாம், நீர்க்க இருக்கிற மாதிரி ஒரு கிரேவியாக பண்ணுங்க. ஏன்னா இதில் நம்ம கேஷ்யூ நட் யூஸ் பண்ணியிருக்கோம், அது நேரம் ஆக ஆக திக்காகும். ஸோ நீங்கள் இப்போவே திக்காக பண்ணிட்டேன்னா ரொம்ப திக்காகிடும். ஸோ அதனால கொஞ்சம் நீர்க்கவே பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நல்லா கிளறி விட்டுட்டு இதுக்கு தேவையான உப்பு ஏதாவது நீங்கள் சேர்க்கணுன்னு இருந்ததுன்னா அதையும் சேர்த்துட்டு கடைசியாக ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது நல்லா கொதிக்கட்டும். மூடி வச்சு குக் பண்ணுங்க. ஸோ தட் அது தண்ணி வெளியில் தெளிக்காமல் இருக்கும். மூடி போட்டு ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் இது நல்லா குக் ஆகட்டும். இன் பிட்வீன் ஓப்பன் பண்ணி இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இது நல்லா கொதி 5-7 நிமிஷம் கொதித்ததுக்கப்புறம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற கொத்தமல்லி இதில் சேர்த்துட்டு கிளறி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்கோ. நீங்கள் உடனே சர்வ் பண்ண போகிறேன் அப்படின்னா இது கொஞ்சம் திக்கான கிரேவியாக வச்சுக்கோங்க. இல்லை நான் பண்ணிட்டேன் இன்னொரு 1/2 hour 45 மினிட்ஸ்க்கு அப்புறம் தான் சர்வ் பண்ண போகிறேன் அப்படின்னா நீர்க்க இருக்கட்டும். ஏன்னா இது கண்டிப்பாக திக்காகும் இந்த கிரேவி. இது ரொம்ப சிம்பிளான ரெசிபி. கோவக்காய் ரொம்ப ஹெல்த்தியும் கூட. நீங்கள் இதை ஸ்கூலுக்கு குழந்தைகளுக்கு லஞ்ச் பாக்ஸ்லேயும் கட்டி கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருந்தால் கோவக்காவை நாளே வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க ஃப்ரிட்ஜில். ஸோ நெக்ஸ்ட் டே உங்களுக்கு இந்த கிரேவி பண்ணுறதெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ஒரு சப்பாத்தி பண்ணாலும் அவளுக்கு டக்கு நீங்கள் இதை தொட்டுக்க கொடுக்கலாம், இல்லை ஒரு வெஜிடபிள் ரைஸ் பண்ணுறேன் இதை தொட்டுக்க கொடுக்கலாம். ஸோ இதை எப்படி நம்ம ஆற்ற குழந்தைகளுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் நம்ம அதை யோசிக்கணும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இதை கண்டிப்பாக பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்தது அப்படிங்கிற ஃபீட்பேக்கை என் கூட ஷேர் பண்ணுங்க. டீட்டெயில் ரெசிபி என்னோடய வெப்சைட்டில் இருக்குது, அதையும் செக் பண்ணுங்க. தேங்க்யூ.